வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் எஃப்எம். உங்க சூரியகுமார். இப்பதான் முத முறை நம்ம சேனல பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கன கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போட போற வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இப்ப எத குறித்து பார்க்க போறோம்னா, என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி 87 பார்க்க போறோம். இதுல எத குறித்து பார்க்க போறோம்னா, ஏற்கனவே வந்து நான் கோரிக்கை வச்சு அ சனி, ஞாயிறுல வந்து வீட்டுக்கே வந்து ரேஷன் பொருட்கள்லாம் விநியோகம் பண்றாங்க. அதுக்கு முன்ன வந்து அ பிரதிநிதி ஆப்ஷன் வர்றதுக்கு காரணமா கூட நான் தான் பெட்டிஷன் குடுத்திருந்தேன். அ வயது அ முதியவர்கள், அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு பதிலா மாற்று ஆளா போய் கூட அ ரேஷன் கார்டுல பொருட்கள வாங்குறதுக்கும், அனுமதி வாங்குறதுக்கும் நான் தான் பெட்டிஷன் குடுத்திருந்தேன். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இன்னொரு கடிதம் ஒண்ணு வாங்கியிருக்கேன். அத பத்தி சொல்லப் போறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி, பருப்பு, எண்ணெய், கோதுமை அதெல்லாம் வந்து அ ஒரே முறை குடுக்காம, அடுத்த வாரம் வாங்க, நெக்ஸ்ட் வாரம் வாங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள அலைக்கழிக்கக் கூடாது. ஒரே ஒரு தடவ வந்த உடனே வந்துட்டு அவங்க அரிசி, பருப்பு, எண்ணெய், கோதுமை, எல்லாமே சர்க்கரை எல்லாமே ஒரே முறையா குடுத்துடணும். அவங்கள அலைக்கழிக்கக் கூடாது. அடுத்த வாரம் வா அப்படின்னு சொல்லிட்டு மனு குடுத்திருந்தேன். அதுக்கு ஒரே முறையா குடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டம் முழுதும், கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுதும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லிட்டு கடிதம் வாங்கியிருக்கேன். இது என்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரி 87. இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம்.